பில் எல்லாம் கரெக்டா கட்டிட்டீங்களாமா? ஆமா டாக்டர், பில் எல்லாம் கரெக்டா எல்லாத்தையும் கட்டியாச்சு. அப்புறம் என்ன, தாராளமா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். 2 நாள் இங்க இருக்கணும்னு டைம் கேட்டீங்க, 2 நாள் முடிஞ்சு போச்சு. இனி நீங்க எப்ப வேணாலும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். டாக்டர் என்ன சொல்லுவீங்க? எங்க அம்மா பக்கத்துல நிக்காங்க. ஐயோ சாரி ரமேஷ், பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன் பாத்துருங்க. அத நான் சொல்றதுக்கு என்னமா, உங்க வீட்டுக்காரர் தான் சொல்லணும். ஆமாமா, நான் டாக்டரே தான். இருந்தாலும் உங்க வீட்டுக்காரர் தானே முடிவு பண்ணணும். இப்ப இங்க இருந்த 2 நாள்ல உடம்பு சரியாயிட்டா, இல்லனா இன்னும் கூட 2 நாள் இங்க இருக்கணுமான்னு. டாக்டர் ஐயோ, பழக்க தோஷத்துல திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கோமே. இங்க பாருங்கம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு இப்ப உடம்பு நல்லா ஆயிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறது வரைக்கும் அவரு நிம்மதியா சந்தோஷமா இருந்தாரு. ஆனா இனிமேலு அவர் உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கதும், அவர் நிம்மதியா இருக்கதும் உங்க கையில தான் இருக்கு. உடம்பெல்லாம் சரியாயிட்டுமா? இப்ப அவரை நீங்க நேரா உங்க வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போறீங்க. அதுக்கு தான் சொல்லுதே, அவரோட ஆரோக்கியமும் நிம்மதியும் உங்க கையில தான் இருக்குன்னு. எந்த விதத்திலையும் அவரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. 3 வேளை நல்லா சாப்பிட்டாரா, நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடுங்க அவரை. அதையும் மீறி உங்க வீட்டுல மாமியா மருமவ சண்டை அப்படி இப்படின்னு பிரச்சனை ஏதாவது நடந்து அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. உங்க பொட்டுக்கும் பூவுக்கும் நான் பொறுப்பாக முடியாது. ஐயோ, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே. அதாவது சுசீலாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க புருஷனுக்கு தலையில ஏற்கனவே அடிபட்டு இப்பதான் 2 நாளா சரியாயிட்டு வருது. இப்படியாப்பட்ட சமயத்துல நீங்க உங்க வீட்டுல மாமியா மருமக சண்டை, அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் உங்க புருஷனுக்கு டென்ஷன் ஆகி தலையில உள்ள மூளை எல்லாம் வெடிச்சு செதறிடும். அப்புறம் உங்க புருஷனை சங்கூதி பாடையில தான் ஏத்தணும். அதுக்குதான் நான் அப்படி சொன்னேன் பாத்துடுங்க. நீங்க சொன்ன மாதிரி என் புருஷனை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். நல்லபடியானா அவருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது, எந்த டிஸ்டர்பும் பண்ண கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையை பத்தியும் அவர்கிட்ட சொல்லவே கூடாது. சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் அவர் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். சரிங்கம்மா, நீங்க உங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு கிளம்புங்க. ரொம்ப நன்றி டாக்டர். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. ஏமா, ஹாஸ்பிடல் வாசல்ல கார் நிக்குது, நீங்க போய் ஏறி உட்காருங்க, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். எம்மா, அதான் டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல, அப்பாவை எந்த டிஸ்டர்பும் பண்ண கூடாதுன்னு. நான் பாத்துக்கிட்டதே அவரை, நீங்க கிளம்புங்கம்மா. சரிம்மா, நீங்க கிளம்புங்க, நான் கூட்டிட்டு வரேன். கடவுளே, எப்படியோ என் புருஷனை காப்பாத்திட்டீரு. தலையில அடிபட்டதனால எங்க எங்க ஞாபகம் இல்லாம இருந்துருவாரோன்னு நினைச்சேன். ச்சே, இந்த ஐடியாவும் நல்லதானே இருக்க. இத போய் நாம யோசிக்காம விட்டுட்டோமே. எதப்பா யோசிக்காம விட்டுட்டீங்க? என் தலையில அடிபட்டதை சாக்கா வச்சு வீட்டு பிரச்சனையில எதுலயுமே தலையிடாம 2 நாளா நல்ல நிம்மதியா இருந்தேன். பேசாம தலையில அடிபட்டதுனால உங்க யாரையுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, இன்னும் கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருந்திருப்பேன்ல. அதத்தான் சொன்னேன். எப்பா, நீங்க பழைய கில்லாடிதான். நல்ல யோசனை தான் உங்களுக்கு வந்திருக்கு. இப்ப இந்த யோசனை வந்து என்ன பிரயோஜனம்? எப்பா, உனக்காவது பரவாயில்ல, இந்த 2 நாளா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு தானே கிடைச்சது. ஆனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலையே. இங்க பாருல, இப்ப ஒண்ணு சொல்லுதே கேட்டுக்க. வாய்ப்பு எல்லாம் தன்னால வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. வாய்ப்பு எல்லாம் நாமளே தான் அமைச்சுக்கிடணும். அப்படின்னா நானா போய் செவுத்துல முட்டிக்கிடணும்னு சொல்லுதேலா? அந்த மாதிரி ஒரு அவசியம் தேவைப்பட்டுச்சுன்னா செவுத்துல முட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல, உனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம்ல. நல்லாதான்ப்பா பேசுதிய, என்ன செய்ய. இந்த 2 நாள்ல உங்ககிட்ட நல்லா பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஆமா டாக்டர், எங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கீங்க. அது சரி மாப்பிள்ள. என்ன டாக்டர், பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுட்டீங்க? அதான் நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, அதனால தான் அப்படி கூப்பிட்டேன். சரிடா மாப்பிள்ள. சரி, 2 நாளா சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்கல்ல, அந்த பில் எல்லாம் கரெக்டா கட்டிட்டீங்கல்ல? என்ன டாக்டர், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு மாப்பிள்ளன்னு கூப்பிட்டீங்க, அதுக்குள்ள பிரியாணி சாப்பிட்டதுக்கெல்லாம் பில்ல கரெக்டா கட்டிட்டீங்களான்னு கேக்கீங்க?
ஃப்ரெண்ட்ஷிப் வேற, வேலை வேற. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுடுங்க, அதுக்கப்புறம் நமக்குள்ள பிரச்சனை தான் வரும். அது சரிதான், பில் எல்லாம் கரெக்டா கட்டிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வெரி குட் ரா மாப்ள. சரி, 2 நாளா நாங்க இருந்தோம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிட்டோம். எங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியில எதுவும் கிடையாதா? பில் எல்லாம் கரெக்டா கட்டிட்டோம்ல, காம்ப்ளிமெண்டரி தானே. இருங்க வாரேன். டாக்டர் 2 பார்சல் பிரியாணியை கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே போயிடலாம் வீட்டுக்கு. இந்தாங்க. என்ன டாக்டர் இது காம்ப்ளிமெண்டரியா? சிக்கன் பிரியாணி இல்லனா மட்டன் பிரியாணி அது பார்சல் கட்டி தருவீங்க? இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு போலாம் அப்படிலாம் நினைச்சேன். இங்க என்னடா 2 டம்ளர் தண்ணியை கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஆமா மாப்பிள, இவ்வளவு நேரமா எல்லாரும் பேசி பேசி தொண்டை வறண்டு போயிருக்கும்ல, அதான் சில்லுன்னு குடிப்பீங்களேன்னு ஐஸ் வாட்டர் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க வாங்கிக்கங்க 2 பேரும். பரவாயில்ல டாக்டர், இத நாங்க உங்களுக்கு தந்த காம்ப்ளிமெண்டரியா நினைச்சு நீங்களே தண்ணியா குடிச்சுக்கிடுங்க. ஓகே டாக்டர், அப்ப நாங்க கிளம்புறோம். நம்ம தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க. யாத்தாடி, என்னது நான் வீட்டு பக்கம் வந்துட்டு போகணுமா? நீங்களே உங்க வீட்டுல நிம்மதியா இருக்க கழியிலன்னு இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து 2 நாளா தங்கிட்டு போறீங்க, இதுல நான் வேற உங்க வீட்டுக்கு வரணுமாக்கும். வேண்டாம்ப்பா, அந்த சத்திய சோதனைக்கெல்லாம் நான் ஆளு கிடையாது. என் வீட்டுக்காரி தொல்லை தாங்க முடியலன்னு தான் பொழுதன்னைக்கு இப்படி ஆஸ்பத்திரியிலேயே கிடக்கேன். இதுல உங்க வீட்டுக்கு வந்து எப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா. அப்படியே உங்க 2 பேருக்கும் என்ன பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நேரா ஆஸ்பத்திரிக்கே வந்துருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு நாள் வேணாலும் தங்குங்க, போகும்போது கரெக்டா பில்லை மட்டும் கட்டிட்டு போயிருங்க. எப்படியா இருந்தாலும் அந்த பில்லை மட்டும் விடவே மாட்டீங்க டாக்டர். அதான் சொன்னோம்ல மாப்பிள, வேலை வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு. அது சரிதான். சரி டாக்டர் மாப்பிள, நாங்க கிளம்புதோம். ஓகே, பத்திரமா போயிட்டு வாங்க. இப்ப வா போவோம். இந்த 2 நாள் மாதிரி நமக்கு திரும்பவும் வருமா? பல நேரம் நான் டாக்டரா இல்லையாடு எனக்கே மறந்து போயிருத. நாம டாக்டருக்கு படிச்சப்பா இல்லையாடே மறந்து போயிருது. அதே மாதிரி அடிக்கடி படிச்ச பாடமும் மறந்து போயிருது. கடைசியில நானே யாருங்கிறத மறந்து போயிருவோம் போலுக்க. ஆளாளுக்கு நிம்மதியா இருக்கணும்னு இங்க ஆஸ்பத்திரியில வந்து 2 நாள் தங்கிட்டு போறாங்க. இப்ப நான் என்ன செய்ய? ஏன் மண்டையே குழப்பிரோம் போலுக்க. கடவுளே, நான் என்ன செய்ய? பேசாம நாமளும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துருவோமா? ஓகே. ஐயோ, டாக்டர் என்ன நல்ல குரட்டை விட்டு தொங்கிட்டு இருக்காரு. டாக்டர், டாக்டர் எழுந்திருங்க, வெளிய நிறைய பேஷண்ட் உட்கார்ந்திருக்காங்க, வாங்க வந்து பாருங்க. வாங்க தங்கச்சி. என்ன டாக்டர், தங்கச்சியா? ஆமா, நீங்க சிஸ்டர் தானே, அதான் தங்கச்சின்னு கூப்பிட்டு. ஐயோ, உங்களுக்கு என்னோட வயசு அதிகமோ? அப்போ அக்கா, வாங்க அக்கா, என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க. ஆஹா, டாக்டருக்கு என்னாச்சு? நல்லவரா இருந்தாரு, இப்போ என்ன இப்படி உளறிட்டு கிடக்காரு? சொல்லுங்க அக்கா, என்ன பிரச்சனை? டாக்டரே பிரச்சனையா இருக்காரு, இப்போ என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. டாக்டர், டாக்டர் எழுந்திருங்க டாக்டர், வெளிய நிறைய பேஷண்ட் இருக்காங்க, வந்து பாருங்க. அக்கா, இவரு வேற அக்கா அக்கான்னு கூப்பிட்டு கிடக்காரு. ஒருவேளை டாக்டருக்கு மூளையில கலங்கி போச்சோ? டாக்டர், என்னாச்சு டாக்டர் உங்களுக்கு? அக்கா, எனக்கு ஒண்ணு இல்ல, ஒரு 2 நாள் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஐயோ, உண்மையிலேயே டாக்டருக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஒரு மாதிரி புலம்பிட்டு கிடக்காரு. டாக்டருக்கு என்னாச்சுனே புரியலையே. வாய்ப்புகள் நம்மள தேடி வராது, நாம தான் வாய்ப்பை உருவாக்கிடணும். இன்னும் என்னடா மொட்டை டாக்டர் முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கு. எப்பாடா, 2 நாளைக்கு அப்புறம் ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. எத்தே, ஆஹா கடவுளே, இது உனக்கே பொறுக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு வந்தது நிம்மதியா இருக்குன்னு சொன்னேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவ வந்து கண்ணு முன்னாடி நிக்காளே. யாத்தாடி அம்மா, வந்த உடனே காலை இழுத்து போடுறதுக்கு கீழே உட்கார்ந்துட்டாளே. இது பயப்படாதீயத்தே, நான் உங்க மருமக தானே, அதனால தான் டீ பயமா இருக்கு. எத்தே, என்னத்தே என்ன பத்தி இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்குதியே? காலம் ஒரு நாள் மாறும்ல, அதே மாதிரி நானும் நல்லபடியா மாறிட்டேன் தே. என்னது, நீ மாறிட்டியா? ஆமத்தே, என் தப்ப எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன், நான் நல்லபடியா திருந்தி வந்திருக்கேன் தே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. இனி நீங்க நினைக்கிற மாதிரியே உங்க மருமகளா இந்த வீட்டை பொறுப்பா நல்லபடியா பாத்துக்கிடுவேன் தே. உங்களையும் மாமாவையும் பெத்த அம்மா அப்பா மாதிரி நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் தே. என்ன நம்புங்க தே. ஆஹா, இது என்ன எங்க 2 பேருக்கும் வந்த சோதனை? எங்களை அம்மா அப்பா மாதிரி பாத்துக்கிடுவாளாம்ல.
எத்தே ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. இந்த வீட்டுக்கு முதலாளியே நீங்க தான். உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருந்தாதனத்தே எங்க வாழ்க்கையும் நல்லபடியா அமையும். என்னடா இவ இப்படி பேசுதா? இவ பேசுறத நம்பலாமா வேண்டாமா? தேவதி ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவள அனுப்பி வச்சதுனால ஒருவேளை திருந்திருப்பாளோ? உண்மையாவே இவ மனசு திருந்தி வந்திருந்தா கூட என்னால நம்ப முடியலையே. ஏத்தே நம்புங்க தே. நம்பிக்கை தானே வாழ்க்கை. உங்களுக்கு இருக்கதோ நான் ஒரே ஒரு மருமக, எனக்கு இருக்கதோ நீங்க ஒரே ஒரு மாமியாரு. நமக்குள்ள இப்படி பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு சண்டையும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி தே? நீங்க கவலையே படாதீங்க தே. உங்களுக்கு இனி நான் நல்ல மருமகளா இருப்பேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. நல்லா இருமா ஏத்தே. சிரிச்ச முகத்தோட நல்லா இருமான்னு சொல்லுங்க தே. அப்பதானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். நல்லா இருமா, ரொம்ப நல்லா இரு. ஏத்தே நான் போய் சமையல் பண்ண போறேன். என்னது சமையல் பண்ண போறியா? ஆமா தே. உங்ககிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கணும், அப்புறம் உங்க மகன்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்ல தே. அதான் நான் போய் சமைக்க போறேன். என்ன இவ திடீர்னு சமைக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இவ்வளவு நாளா என் மகன் என் சமையல தான் சாப்பிட்டு என்ன பாராட்டிக்கிட்டு இருந்தா. இப்ப திடீர்னு இவ நல்லா சமைச்சு என் மகன் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவாளோ? அதுக்கப்புறம் என் மகன் இவ பேச்சு கேட்டுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவானோ? வீட்டு பொறுப்பு எல்லாம் அப்புறம் இவ கையில போயிருமே. அப்புறம் நான் டம்மி பீஸால இருக்கணும். ச்சே, இவ இன்னைக்கு நல்ல சமையல் பண்ணி என் மகனுக்கு கொடுத்து நம்ம நிலைமைய மாத்திடுவா போலுக்க. மருமகளா என்னதே? ஆமா நீ இப்ப என்ன சமையல் பண்ண போற? உப்புமா, ரவா உப்புமா செய்ய போறேன் தே. உப்புமாவா? நானும் சோறு குழம்பு கூட்டு பொரியல்னு செஞ்சு அசத்திடுவான்னு பார்த்தா உப்புமா செய்ய போறாளாம்ல. உப்புமா செய்யட்டும் செய்யட்டும். வீட்டுல 2-3 சேர் உடைஞ்சு கிடக்கு, அதுக்கு அண்டை கொடுக்கறதுக்கு அந்த உப்புமாவை உருட்டி வச்சிடலாம்ல. சப்பா, நமக்கு நல்ல நேரமோ இல்லைன்னா கெட்ட நேரமோ ஒன்னும் தெரியல. எப்படியோ ஜெயில இருந்து வந்துட்டோம். என் மகளுக்கு கொஞ்சம் ஓவரா தான் செல்லத்தை கொடுத்துட்டோமோ? ஆமா அப்படியே தான் இருக்கும். செல்லத்தை கொடுத்து கொடுத்து கடைசியில என்ன ஜெயில கொண்டு போய் நிப்பாட்டினால. இந்த வீட்டுல எனக்கும் என் மருமகளுக்கும் எத்தனையோ நாள் பிரச்சனை வந்திருக்கம்மா. ஆனா இத மாதிரில என்ன ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு அனுப்புனதே கிடையாதுமா என் மருமவா. சரி இப்பதான் என் அம்மாவா மாமியா வீட்டுக்கு போயிட்டால, கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். இனி அவளுக்கு கொடுக்கப்பட்ட செல்லத்தை கொஞ்சம் குறைக்கணும். அப்பயாவது அவ கொஞ்சம் பொறுப்பா இருக்காளான்னு பாப்போம். அதே மாதிரி நம்ம மருமகிட்டையும் நம்ம மாமியார்கிட்ட கொஞ்சம் குறைச்சு காட்டணும். ஒரே நல்ல ஜெயில இருந்து வந்துட்டம்மா. இல்லன்னா இன்னும் அங்கேயே தான் இருக்கணுமான்னு எனக்கு மனசெல்லாம் எப்படி பதப்பதச்சிட்டு நடந்துச்சு. கடைசியில அந்த குதிரைவால் மஞ்சளா மேடத்துக்கு ஆட்டோகிராஃப் எல்லாம் போட்டோ எடுத்து கொடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனி நம்ம மருமகிட்ட எப்படியாவது நல்ல பேரை எடுக்கணும். அப்பதானே இனிமேல் அந்த மஞ்சளா மேடத்தை எங்கேயாவது ரோட்லயோ இல்லைன்னா எங்கேயோ தெருல வச்சு கண்டா என் மருமவை எங்க மாமியார் எங்க நல்லபடியா நடத்துதாங்க மேடம் அப்படின்னு நம்மளை பத்தி பெருமையா சொல்லுவா. சப்பாடா, நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன எங்க மாமியார் படுத்து கிடந்துகிட்டு தன்னால புலம்பிக்கிட்டு இருக்காவோ? ஒருவேளை அடுத்தது இனி என்ன திட்டத்தை போடலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காவளோ? இனி அடுத்தது என்ன பிளான போட்டாலும் இந்த சின்ன பொண்ணுகிட்ட செல்லவே செல்லாது. என்னதே உங்களுக்கு என்னாச்சு? சோபால படுத்து கிடந்தீங்க, என்ன கண்ட உடனே திருதுப்படி எந்திரிச்சு வாரீங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையாதே? ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது போணுமா? என் மருமகளுக்கு என் மேல என்ன அக்கறை? இப்படியாப்பட்ட மருமகிட்ட நல்ல மாமியார்னு பேர் வாங்குறதே ஒரு பெருமைதான். மருமகளே நல்லா தூங்குனியா? ஆமாத்தே, மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு பாத்துருங்க. அதனாலதான் ஒரு மணி நேரமா நல்லா தூங்கிட்டேன். தூக்கம் வந்துட்டுனா நல்லா தூங்கிடணும் மருமகளே. அப்பதான் உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பாத்துக்க. ஆமாதே, நீங்க தூங்கலையா? என்ன மருமகளே இப்படி கேட்டுட்டா? அது எப்படி நான் தூங்க முடியும்? ஏன் தே உங்களுக்கு தூக்கம் வரலையா? சொல்லுங்க, வேணும்னா ஒரு காப்பில 2 தூக்க மாத்திரை கலந்து தரட்டுமாத்தே? நல்லா தூங்கி எந்திரிக்கலாம். மருமகளே உனக்கு எப்பவுமே என்ன பார்த்தா கிண்டல் தான். என்னது கிண்டலா? கிளவிய ஒரேடியா தூங்க வச்சிடலாம்னு பார்த்தா நான் கிண்டல் அடிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவோ? இதுக்கு முன்னாடிலாம் நான் இதே மாதிரி ஏதாவது கிண்டல் பண்ணா உடனே எங்க மாமியாருக்கு மூக்குக்கு மேல கோவம் வரும். இப்ப என்னடானா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காவோ? பரவாயில்லையே, எங்க மாமியாருக்குள்ளயும் நிறைய மாற்றங்கள்லாம் தெரியுதே. மருமகளே நீ காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு இவ்வளவு நேரமா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. நீ நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது நானும் தூங்க முடியுமா? நாம 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள கள்ளங்கிள்ள எவனாவது வந்து எந்த பொருளையாவது தூக்கிட்டு போயிட்டோம்னா வீட்டுக்கு பாதுகாப்பா வீட்டுக்கு மூத்தவளா நான் இருக்கணும்ல மருமகளே. அதனால தான் நான் தூங்கவே இல்ல பாத்துக்க. எது உங்க கடமை உணர்ச்சியை பார்த்து நான் வியக்கேன். ஆமா மருமகளே, வீட்டுக்கு பெரிய மனுஷனா பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்கணும்ல, அதே மாதிரி பொறுப்பாவும் இருக்கணும்ல. யாதாடி எம்மா, எங்க மாமியாரா இப்படி பேசுதாவோ? நம்பவே முடியலையே. ஒருவேளை நாம தூக்கத்திலேயே கனவு கட்டிட்டு இருக்கோமோ என்னவோ? மருமகளே இது கனவே ஒண்ணு இல்ல, எல்லாம் நிஜம்தான். சரி மருமகளே நின்னுகிட்டே இருக்க, சோபால உட்காரு, இப்ப நான் வரேன். இது எங்கதே போறிய? 5 நிமிஷத்துல வந்துருவேன் மருமகளே, சோபால உட்காரு. ஐயோ, எங்க மாமியார் உண்மையிலேயே திருந்திட்டாவளா?
கடவுளே நம்பவே முடியலையே, நம்பாமலும் இருக்க முடியலையே. இல்லன்னா வேற ஏதாவது பிளான் போடுதாவளா? எந்த பிளான் போட்டா என்ன, எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை இந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கு. மர்மோளா இந்தா சூடா காபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இது என்னது, நீங்க போய் எனக்கு காப்பி போட்டு தரியா? நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அட மர்மோளா காபியை புடி. இது என்னது, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுதிய? யா மர்மோளா உனக்கு நான் காபி போட்டு தர கூடாதா? அதுக்கு இல்லதே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மர்மோளா, நீ காபியை குடி. இது நீங்க காப்பி குடிக்கலையா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே குடிச்சிட்டேன் மர்மோளா. உனக்கு அப்பமே சேர்த்து போட்டு வச்சிட்டேன் பாத்துக்க. நீ தூங்கி எந்திச்சு வரதுக்கு நேரம் ஆயிட்டு பத்தியா, அதனால தான் இப்ப அதை சூடு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரி குடி, ஆறதுக்கு முன்னாடி. ஐயோ, என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. எங்க மாமியாரு எனக்கு காப்பி போட்டு தந்திருக்காவளா? ஆஹா, காலையில எந்திரிச்சு எனக்காகவும் என் மகனுக்காகவும் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு நீ டயர்டா இப்பதானே மர்மோளா தூங்கி எந்திரிச்சு வர, அதனால தான் நான் உனக்காக காபி போட்டு கொண்டு வந்தேன் பாத்துக்க. ஆஹா, ஜெயில இருந்து வந்த உடனே எங்க மாமியார் திருந்திட்டாவளோ? பாசத்துல அப்படியே எங்க அம்மாவை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க போலுக்க. சரி, எது நடந்தாலும் நல்லதாவே நடக்கட்டும். மர்மோளா காப்பில காப்பி தூள் சீனி எல்லாம் சரியா இருக்கா? ஆமாதே, எல்லாம் கரெக்டா இருக்கு. காப்பியும் நல்ல டேஸ்டா இருக்கு. காப்பி ஆரியெல்லாம் ஒண்ணு போகல. அப்படி ஆறிட்டுனா சொல்லுமா, நான் சூடு பண்ணி கொண்டு வரேன். இது வேண்டாம் தே, காப்பி நல்லாதான் இருக்கு. இந்த சூடு எனக்கு போதும். அப்படியே மர்மோளா சரி சரி, அப்ப காப்பியை குடி. ஐயோ, என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. என்ன செய்ய, எல்லாத்தையும் நம்பித்தான் ஆவணும். நம்பிக்கை தானே வாழ்க்கையே. என்ன மர்மோளா எங்க கிளம்பிட்ட? ஏதே, நான் தூங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டுட்டு தான் தூங்குனேன். இப்ப அதெல்லாம் துவைச்சு முடிச்சிருக்கும்ல, அதான் துணியெல்லாம் காய போடலாம்னு போறேன் தே. மர்மோளா அந்த கவலை எல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லா துணியையும் நானே காய போட்டுட்டேன். என்னதே சொல்லுவீங்க? ஆமா மர்மோளா, சும்மா அப்படியே வீட்ல ஒரு வேலையும் செய்யாம இருந்தா நமக்கே சங்கடமா இருக்குல்ல. அதான் வாஷிங் மிஷின்ல துணி எல்லாம் துவைச்சு முடிச்சு இருந்துச்சு, அதான் நானே கொண்டு போய் காய போட்டுட்டேன். ஏதே, நீங்களே எல்லா துணியையும் காய போட்டுட்டேளா? ஆமா மர்மோளா, வா வேணும்னு அப்படியே வாக்கிங் மாதிரி போய் வீட்டு போறவசல்ல துணி காய போட்டுட்டோம்ல, எல்லா துணியும் காஞ்சிட்டான்னு போய் பார்த்துட்டு வருவோம். பாத்தியா மர்மோளா, எல்லா துணியும் காய போட்டுருக்கேன். ஏதே, எதுக்குதே உங்களுக்கு தேவையில்லாத இந்த வேலையெல்லாம்? நான் தூங்கி எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லா துணியும் எடுத்து காய போட்டிருப்போம்ல. என்ன மர்மோளா இப்படி சொல்லுதா? என்னமோ நான் அவ்வளவு துணியை அள்ளிட்டு போய் ஆத்துல உட்கார்ந்து மாங்குன்னு துணியெல்லாம் கஷ்டப்பட்டு துவைச்சு எடுத்துட்டு வந்து காயப்பட்ட மாதிரில பேசிட்டு இருக்கா. நீ வாஷிங் மிஷின்ல போட்டு விட்டுருந்தா, அது எல்லாம் துவைச்சு முடிச்ச உடனே அவளுக்கு எடுத்து காய போட்டேன், அவ்வளவுதானே. இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? அதுக்கு இல்லதே, நீங்க இந்த வேலையெல்லாம் பாக்கணுமான்னு தான் எப்படி சொன்னேன். என்ன மர்மோளா, வீட்ல இருக்கப்பட்டதே நம்ம 3 பேர் தான். நீ சமையல் வேலை, வீட்டு வேலைன்னு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டுதா. இந்த துணியை மட்டும் காய போட்டதுல இப்ப எனக்கு என்ன பிரச்சனை ஆயிர போகுது? ஐயோ, உண்மையிலேயே எங்க அத்தையா இப்படி பேசுனாங்க, என்னால நம்பவே முடியலையே. அப்புறம் மர்மோளா, நீ 2 நாளைக்கு முன்னாடியே கருவாடெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்த பத்தியா? ஆமாதே, இப்ப வேற 2-3 நாளா மழை வேற தூரிட்டு கிடக்கு பத்தியா, அதான் கொஞ்சம் கருவாடு வாங்கி வீட்டுல வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை மர்மோளா? நீ தூங்கிட்டு இருந்தேல்ல, அந்த சமயமா பார்த்து நம்ம தெக்கு தெரு வனஜா ஒரு கூட நிறைய கருவாடு வித்துட்டு வந்த பத்துக்க. அவ நம்ம வீட்டு பக்கமா வந்தாளா, உடனே ஒரு ஞாபகம் வந்துட்டு அந்தால ஒரு 200 ரூபாய் போல கருவாடு வாங்கி வச்சிருக்க பத்துக்க. என்னத்தை சொல்லுதியா, நீங்களே வாங்கி வச்சிட்டீங்களா? ஆமா மர்மோளா, அதுவும் உனக்கு பிடிச்ச நெத்திலி மீன் கருவாடாக வாங்கி வச்சிருக்கேன். அப்படியா தே, ரொம்ப தேங்க்ஸ் தே. என்ன மர்மோளா, எனக்கு பின்னி தேங்க்ஸ் கிங்ஸ்னு சொல்லிட்டு கிடக்கா? ஏன் மர்மோளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு நான் தான பார்த்து எடுத்து செய்யணும். கடவுளே, எங்க மாமியார் இப்படி மாறிட்டாவல. இப்படி ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, என்னதே, என்னாச்சு? கருவாடு வாங்குனேன்னு சொன்னோம்ல மர்மோளா, வாசல்லே கொஞ்சம் காயட்டுமே வச்சிருந்தேன் பத்துக்க. மறந்தே போயிட்டேனே. பூனை வந்து தின்னுட்டு போயிருக்குமா என்னன்னு தெரியலையே. வா மர்மோளா, சீக்கிரமா போய் பாப்போம். சரிங்க தே. பரவாயில்ல, கருவாடை நாய் பூனைன்னு எதுவுமே எடுத்துட்டு போகல. மர்மோளா, இங்க பாத்தியா உனக்கு பிடிச்ச நெத்திலி கருவாடு? ஆமாதே, நெத்திலி கருவாடு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பயந்த மாதிரி நாய் பூனைன்னு எதுவுமே எடுத்துட்டு போகல. ஆமா மர்மோளா, எதுவுமே எடுத்துட்டு போகல. ஏதே, அப்ப நாளைக்கே உளுந்தஞ்சோறு பொங்கி கொஞ்சம் நெத்திலி கருவாடு குழம்பு வச்சிட்டுமா தே? சரி மர்மோளா, இது எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா? உனக்கு என்ன சமையல் பிடிக்குமோ, என்ன செஞ்சு சாப்பிடணுமோ நீ சாப்பிடு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்ல. உனக்கு பிடிக்குமேன்னு தானே நெத்திலி கருவாடு வாங்கி வச்சிருக்கேன். உன் இஷ்டம் போல செஞ்சு சாப்பிடு. சரி தே. எங்க மாமியார் ஒரே நாள்ல இப்படி தெரிஞ்சுட்டாவல. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஜெயில கொண்டு போட்டிருக்கலாமே. என்ன மர்மோளா சொன்னா? அது ஒண்ணுமில்ல தே, உளுந்தஞ்சோறும் பொங்கி கொஞ்சம் வெள்ளச்சோறும் பொங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தே, வேற ஒண்ணு இல்ல. ஆமா மர்மோளா, நீ நினைச்சதெல்லாம் சரிதான். என் மவனும் உளுந்தஞ்சோறு நிறைய திங்க மாட்டாம்ல, அதனால கூடவே கொஞ்சம் வெள்ளச்சோறு மடிச்சு விடலாம். வெள்ளச்சோறு வச்சு இந்த கருவாட்டு குழம்பையும் வச்சு சாப்பிடுவோம்ல. சரிங்க தே. மாமியார் மர்மோளா என்னத்த பாடு பேசிட்டு இருக்காவோ? ஒருவேளை 2 பேரும் சண்டை போட்டுட்டு நிக்காவளா? சண்டை போட்ட மாதிரி தெரியலையே. பரிமளம் நல்ல சிரிச்ச முகத்தோடல நிக்க. அப்ப மாமியார் மர்மோளும் பாடு பேசிட்டு இருக்காவோன்னு நினைக்கேன். பேசிட்டு வந்த கதை போன கதை எல்லாத்தையும் பேசட்டும்.
பேதியில போவா இந்த கருவாட்டுக்கு மேல தண்ணி ஓடி ஊத்திட்டு போயிட்டாளே. பொண்ணு தாயி, ஏடி பொண்ணு தாயி. எவ அவ? என்ன பார்த்து வாட்டி போட்டின்னு கூப்பிடப்பட்டவா? நான் தட்டி கூப்பிட்டேன். இங்க பாரு பரிமளா, இந்த வாட்டி போட்டிங்கிற பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத பாத்துக்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஓஹோ, நீ அப்படி பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கணுமா? வாயை பேத்து எடுத்துற பாத்துக்க. இன்னொரு நேரம் வாட்டி போட்டின்னு சொன்னேன்னா ரொம்ப திமிரா பேசாத. என்ன உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இங்க காய வச்சிருக்கப்பட்ட கருவாட்டுக்கு மேல தண்ணியை தொளிச்சிட்டு போயிருப்பா. ஆமா, கருவாட்டுக்கு மேல தண்ணியை தொளிச்சு விட்டோம். அதனாலதான் இந்த பரிமளம் நிலை இல்லாம நிக்காளோ. உன் இஷ்டத்துக்கு இப்படி கருவாடை காய வச்சா அதுக்கு நான் என்ன செய்ய? வாசல்ல தண்ணி தொளிச்சு அது லேசா கருவாட்டுக்கு மேல தெரியாதனமா விழுந்துட்டு. ஆமா, அப்படியே தெரியாதனமா தண்ணி அதுல போய் விழுந்துட்டு. ஏன் உனக்கு கண்ணு இல்லையா? காணாத வரைக்கும் கண்ணாடி வேற போட்டுக்கலடி. அப்புறம் என்னடி உனக்கு? ஏனுக்கு முன்னே கருவாட்டுக்கு மேல தண்ணியை கொறி ஊத்தி விட்டு என்னமா தண்ணி தெரியாதனமா வந்து விழுந்த மாதிரில பேசிட்டு இருக்கா? இங்க பாரு பரிமளம், உன்கிட்ட சண்டைய போடுற அளவுக்கு என்கிட்ட ஆவி இல்ல, சீவடி இல்ல. யாரு கேட்டா உன் ஆவியையும் சீவனையும்? இங்க பாரு பரிமளம், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காத. கருவாட்டுக்கு மேல கொஞ்சம் போலதான் தண்ணி தொளிச்சு விட்டேன். அதை எடுத்து லேசா தொடச்சு எடுத்து காய வை. ஒண்ணும் செய்யாது. ஆமா, ஒண்ணும் செய்யாது. இவ கண்டால 200 ரூபாயை கொடுத்து கருவாட்டை வாங்கி சரி கொஞ்சம் வெயில இருக்கட்டுமே வச்சா தண்ணியை கொறி ஊத்தி விட்டியே. பொறாமட்டி உனக்கு, ஊர் பட்ட பொறாம. ஆமா, பொறாம. நான் பார்க்காத கருவாட்டையும் நான் திங்காத கருவாட்டையும் இவ வாங்கி வச்சிருக்கா. அத சொல்லலடி. நான் என் மர்மவெல்லாம் சிரிச்சு சிரிச்சு பாடு பேசிட்டு நின்னம்ல, அத பார்த்து நம்பி உனக்கு வயித்தறிச்சலே பொறாம. ஆமா, ஊர் உலகத்துல இல்லாத மாமியா மர்மவ தான் நீங்க. ஆள பாரு ஆள. உங்களை பார்த்து நான் பொறாமப்படுதனாக்கும். நீங்க மாமியார் மர்மவள ரெண்டு பேரும் சந்தோஷமா சிரிச்சு பாடு பேசினா எனக்கு என்ன? சண்டை போட்டு தெருவுல மண்ணுல கிடந்து உருண்டு கிடந்தா எனக்கு என்ன? வாய மூடிடி. கருவாட்டுல தண்ணியை ஊத்திக்கிட்டு பேச பேச பாரு. என் வீட்டு கருவாட்டு மேல தண்ணியை ஊத்துன இந்த தண்ணியை உன் தலையில ஊத்துறதான்ட்டு எனக்கு ஆத்திரம் அடங்கும். பரிமளம், யாருகிட்ட? இங்க பாரு, பேசாம போயிரு. என்கிட்ட சண்டைக்கு வந்தான்னு வச்சுக்க கைய கால முறிச்சு எடுத்துறோம் பாத்துக்க. இது அமைதியா இருங்கதே, சண்டை போடாதீங்க. நீ பேசாம இரு மர்மோள. இந்த பொண்ணு தையை சும்மா விட மாட்டோம்ல. நம்மள பார்த்து பொறாம இவளுக்கு. இங்க பாருடி பரிமளம், வாயை பேத்துறோம் பாத்துக்க. என்னமா பொறாமப்படுதேன்னு சொல்லிட்டு இருக்கியா? எனக்கும் என் மர்மம் இருக்காடி. நீ என்னமா ஆடிக்கு ஒரு நேரம் அமாவாசைக்கு ஒரு நேரம் திருந்துற மாதிரி இப்ப நீ திருந்திக்கிட்டே அப்படியே என்னமா மர்மலுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரில பேசிட்டு கிடக்கா. உன் மர்மவ உன்னை செயல்ல தள்ளுனாலடி. அதான்டி சரியான வேலை. இங்க பாருடி, என்ன பத்தி என் மர்மல பத்தி நீ பேசினா வாயை உடைச்சிரோம் பாத்துக்க. உனக்கு மட்டும் அடிக்க தெரிய மாட்டி, எனக்கும் தெரிய மாட்டி. இது சொன்ன கேளுங்க, சண்டை போடாதீங்க. இடி பரிமளம், காதை கடிக்காதடி. ஐயோ கடவுளை, சொல்ல சொல்ல ரெண்டு பேரும் கேட்கவே மாட்டேங்காவல. இது சண்டை போடாதீங்க தே, சொன்ன கேளுங்க. கருவாட்டை நான் நல்லா தொடச்சி எடுத்து மறுபடியும் காய வச்சுக்கிட்டு தே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மர்மோள, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். இது நீங்க இருப்பியா, எங்கேயும் போக மாட்டிய. இப்ப என்னதுக்கு தேவையில்லாத சண்டை, அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு தாய்க்கு 4 மிதிய கொடுத்தாவா இவ பேசாம இருப்பா. இவளை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது மர்மோள, எனக்கு தான் நல்லா தெரியும். ஆமா ஆமா, இவ பெரிய விஞ்ஞானி. என்ன பத்தி இவளுக்கு தான் நல்லா தெரியுமாம்ல. உன் சீர் என்ன, உன் கோணம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். பரிமளம், உன்னை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். ஐயோ, பெருசுக்கும் சண்டை முத்தி போச்சா. அடிப்புடிலாம் நடந்துட்டு கிடக்கு. மர்மோள, நீ இந்த கருவாட்டை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போ. இல்லன்னா இந்த பொறாம பிடிச்சவா கால வச்சு வேணும்னு தரையில தள்ளி விட்டுருவா. சரிங்க தே. ஏ பரிமளம், இத்தோட நிப்பாட்டிக்கே சொல்லிவிட்டேன். ஆமா, யாத்தாடி, வயசானவங்கன்னு தான் பேரு. இவ ரெண்டு பேரையும் நம்பவே முடியாதுமா. கடைசியில சண்டை போட்டு நம்ம மேலேயே வந்து விழுந்துருவாவோ. பரவாயில்ல பரிமளம், மர்மோளுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டியா? ஆமா, என் மர்மோளுக்கு நான் சப்போர்ட் பண்ணாம பின்ன வேற யாரு சப்போர்ட் பண்ணுவா? நீ என்ன அடிச்சேல, அதனாலதான் நானும் திருப்பி அடிச்சேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் பாத்துக்க. என்னது முக்கியமான விஷயமா? இவ்வளவு நேரமா ரெண்டு பேரும் அடிபடி சண்டை போட்டு நடந்தாவோ, இப்போ சாவகாசமா கட்டில உட்காந்துக்கிட்டு பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ. என்ன கேட்கணுமோ கேளு பொண்ணு தாயி. ஆமா, நீ உன் மவளும் முந்தானத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜெயில்ல தானே இருந்தியோ? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல பரிமளம், ஜெயில்ல சாப்பிடறதுக்கு களிதான் தருவாவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அந்த களியில உப்பை மிக்ஸ் பண்ணி தந்தாவளா, அப்படி இல்லைன்னா மண்டவளத்தை கலக்கி இனிப்பு களியா தந்தாவளான்னு ஒரு சந்தேகம் பத்துக்க. அதைத்தான் உன்கிட்ட கேட்கலாம்னு இருந்த பத்துக்க. அட பாவி பொண்ணு தாய் பாட்டி, உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகமா? ஏன் பொண்ணு தாய் பாட்டி? என்ன சின்ன பொண்ணு? ஏன் பொண்ணு தாய் பாட்டி, நீங்க கேட்க சந்தேகம் எல்லாம் சரிதான். ஆனா அதை எதுக்கு எங்க மாமியார் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குதியா? அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மஞ்சுளா மேடம்னு ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க கிட்ட வேணா நேரா போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க.